அந்த வீட்டை முதல்ல யாரும் நேர்ல பார்த்ததில்ல. ஆனா, இரவு 2:17க்கு மட்டும் வானத்தை பார்த்தவங்களுக்கு, மேகங்களுக்கு நடுவே ஒரு மஞ்சள் விளக்கு எரியிற மாதிரி தெரியும். அதுதான் வானத்தில் இருக்கும் வீடு. அருண் அந்த வீட்டை கனவுல பார்த்தான். முதல் கனவு அவன் வானத்துல பறக்கிறான். பயம் இல்ல. கீழே பூமி சத்தமே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த வீடு, ஒரு சின்ன வீடு. ஆனா நெருங்க நெருங்க அது பெருசா வளர்ந்துச்சு. கதவு தானா திறந்துச்சு. உள்ளே போனதும் காற்று அடிச்சு கதவு அடைச்சது. வந்துட்டியா என்று ஒரு குரல். யாரும் தெரியல. ஆனா வீடு உயிரோடு இருந்த மாதிரி உணர்வு. சுவர்கள்ல மனுஷ முகங்கள் மெதுவா தோன்றி மறைஞ்சது. அவங்க எல்லாரும் அருண் மாதிரியே இருந்தாங்க. ஒவ்வொரு முகமும் வெவ்வேறு வயசு. இவங்க யாருன்னு அருண் கேட்டான். வீடு பதில் சொன்னது. முன்னாடி இங்கே தங்கினவங்க. அடுத்த அறையில் ஒரு ஜன்னல். அதுல கீழே பார்த்தா அருண் தூங்குற உடம்பு. அவனுக்கு வியர்வை. உடம்பு அசையல. இது கனவுதானேன்னு கத்தினான். அப்போ அந்த வீடு சிரிச்சது. கனவுனா நீ எப்போ வேணாலும் போகலாம். ஆனா நீ இங்கே வர ஆரம்பிச்சது உன் விருப்பம் இல்ல. அந்த நேரம் அருணுக்கு ஞாபகம் வந்துச்சு. கடந்த சில வாரமா அவன் தினமும் தூங்கும்போது இந்த வாழ்க்கை போதும்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு இருந்தது. வீடு சொன்னது, நீ விழிப்பதை விட இங்கே இருக்க விரும்பின. நாங்க எல்லோரும் அப்படித்தான் வந்தோம். அப்போதான் அவன் பார்த்தான். வீட்டின் அடித்தளம். மேகங்கள் இல்ல. மனித நிழல்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டிப்பிடிச்சு வீட்டை தாங்கிட்டு இருந்தது. அவங்க எல்லோரும் மூச்சு விடாம கண் திறந்தபடியே வானத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கீழே போகலாமான்னு அருண் கேட்டான். வீடு மெதுவா சொன்னது. உடம்பு விடிச்சா நீ இடிஞ்சு விடுவ. கடைசி கனவு. வீட்டின் கதவு திறந்துச்சு. வெளியே இன்னொரு புது அறை உருவாகுது. அதுல அருண் பேர் எழுதப்பட்டிருந்தது. மறுநாள் காலை அருண் எழுந்ததே இல்லை. ஆனா அந்த இரவு 2:17க்கு வானத்துல ஒரு புது ஜன்னல் விளக்கு எரிஞ்சுது. இன்னொரு ஆள் அதை பார்த்துட்டு சொன்னார். அது என்ன வீடு? வீடு சிரிச்சுக்கிட்டே காத்திருந்தது.